So dear students, basic concept of chemistry and chemical calculation நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பேலன்சிங் கெமிக்கல் ஈக்குவேஷன் பை ரிடாக்ஸ் ரியாக்ஷன். பேலன்சிங் கெமிக்கல் ஈக்குவேஷன் பை ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இதை பேஸ் பண்ணி ரெண்டு மெத்தடில் நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண போகிறோம். ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அந்த ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு அதை எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி 1 மார்க் கொஸ்டினும் உண்டு நீட்டில். ஸோ அதனால் அந்த வீடியோ நல்லா கரெக்டாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா வீடியோவையும் கிளியராக புரிஞ்சிருந்துச்சுன்னா இது புரியும். ஸோ அதனால் இதுவும் அந்த வீடியோஸோட வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ரிலேட்டிவாக தான் இருக்கும். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டாப்பிக்கில் போகலாம். பேலன்சிங் த ஈக்குவேஷன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான், ரொம்ப சிம்பிள் தான். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம், ரொம்ப கிளியராக கவனிங்க, கிளியர் மைண்டோட கவனிங்க. The two methods for balancing the equation of redox reaction are as follows. First, the oxidation number method, ion electron method. அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா half reaction method சொல்லுவாங்க. Both are based on the same principle. In oxidation reduction reaction, the total number of electrons donated by the reducing agent is equal to the total number of electrons gained by the oxidizing agent. வேணா முதல்ல ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா எலக்ட்ரான் என்ன பண்ணும், டொனேட் பண்ணும். ரெடியூசிங் ஏஜென்ட்னா எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணும், அவ்வளோதான். அது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது அந்த ரியாக்ஷன் என்ன, அந்த ரியாக்ஷனில் அது எங்கே ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்குது, எங்கே ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்குது, எங்கே ஆக்சிடேஷன் நடக்குது, எங்கே ரிடக்ஷன் நடக்குதுன்றதெல்லாம் பார்க்கணும். அதான் மெயின். அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக கரெக்டாக அந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிடலாம். அது எது அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடை பேஸ் பண்ணி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆக்சிடேஷன் நம்பர் இருக்குல்ல, அந்த மெத்தடை பேஸ் பண்ணி ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண போகிறோம். In this method, the number of electrons lost or gained in the reaction is calculated from the oxidation number of electrons before the after the reaction. Let us consider the oxidation of ferrous sulfate by potassium permanganate in acid medium. The unbalanced chemical equation is ஒரு அன்பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்த்தோம் முதல்லையே. இதான் FeSO4 + KMnO4 + HSO4 gives Fe to SO4 thrice ஆகும். MnSO4 + KTSO4 + வெறும் H2O மாறுது. இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கரெக்டாக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேலன்ஸ் இது பேஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ண போகிறோம். சரி, எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1ல் பாருங்கள். Using oxidation number concept, identify the reactants atom which undergo oxidation or reduction. எங்கே ஆக்சிடேஷன் நடக்குது, எங்கே ரிடக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதே மாதிரி தான் அந்த அன்பேலன்ஸ் ரியாக்ஷனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்துக்கிட்டு இது ஒவ்வொருத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிச்சி FeSO4 கண்டுபிடிக்கணும், KMnO4 கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் FeTSO4 3 இருக்குல்ல அது கண்டுபிடிக்கணும், HDSO4 கண்டுபிடிக்கணும், MnSO4 கண்டுபிடிக்கிறோம், KTSO4 கண்டுபிடிக்கிறோம், ப்ளஸ் H2O கண்டுபிடிக்கிறோம். இது எல்லாமே நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத கால்குலேட் தி ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கக்கூடிய அந்த 12th வீடியோவில் பார்த்துருப்போம். 11th வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அதனால் அதை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கிங்கன்னா அது ரொம்ப ஈஸி தான். இப்போ இங்கே பாருங்கள், FeSO4 தெரியும் நம்மளுக்கு, Fe +2 தான் இருக்கும். அடுத்து KMnO4ல் மேக்னஸ் வந்து +7 இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத முதல்ல பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்த்துக்க வேண்டியதான் நீங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது எந்த லெக்கில் ஆக்சிடேஷன் நடக்குது, எங்கே ரிடக்ஷன் நடக்குதுங்கிறத பார்க்கணும். இதுவும் நம்மளுக்கு தெரியும், ஓகேவா. இப்போ இங்கே பாருங்கள், Fe இங்கே +2 இருக்குது, இங்கே +3 இருக்குது. மேக்னீஸ் பாருங்கள், இங்கே +7 இருக்குது, இங்கே +2 இருக்குது. அப்போ +2லேருந்து +3 மாதிரி இருக்குது. இப்போ கண்டிப்பாக என்னவாக இருக்கும், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தான். அப்போ ஆக்சிடேஷன். இங்கே +7லேருந்து +2 மாதிரி இருக்குது, இது கெயின் ஆஃப் எலக்ட்ரான், இது பண்ணது ரிடக்ஷன். இந்த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் Mn இன் KMnO4ல சேஞ்சஸ் ஃப்ரம் +7லேருந்து +2 மாதிரி இருக்குது பை கெய்னிங் ஆஃப் 5 எலக்ட்ரான்ஸ். ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் Fe in FeSO4 changes from +2 to +3 by losing of 1 electrons. இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது ஆக்சிடேஷன், இது ரிடக்ஷன்.
ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன், இதில் நான் ரொம்ப சிம்பிளாக நான் ஸ்லைடெலாம் போட்டு புக்கில் உள்ளதை பார்த்து ஈஸியாக சொல்லிடுவேன். ஆனால் அந்த கால்குலேட் தி ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் அதை கரெக்டாக ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஒரு சில காம்பவுண்ட்ஸ்லாம் எடுத்து அதில் டவுட் இருந்தால் கேட்டுருங்க. அதில் டவுட்டே இல்லாட்டி இதில் டவுட்டே வராது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, அடுத்து ஸ்டெப் 2ல் பாருங்கள். சின்ஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் அதை பார்க்க பண்ணி ஒன்று சொல்லிடுறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், அதில் உள்ள எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆகுது அப்படிங்கிறத எழுதிக்கிறோம் ஃபஸ்ட்டு கீழே. இப்போ இங்கே பாருங்கள், Fe2+, ஓகேவா, என்ன மாறுது, Fe3+ மாறுது. அப்போ ஒரு எலக்ட்ரான்ஸ் அதோட டிஃப்ரென்ஸ், ஒரு எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிருக்கு. Mn+7 Mn2+ மாறுது. அப்போ 5 எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு, அதனால் 5 எழுதிட்டு. Fe2 இங்கே 2 மோல்ஸ் இருக்குது. அப்போ இதில் ரெண்டு ரியாக்ஷன் நடக்கும்போது இதில் எது கோஎஃபிஷியண்டாக வருதோ அதை நம்ம என்ன பண்ணிடுறோம், காமனாக மல்டிபிள் பண்ணிடுறோம். இதில் இந்த லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்லையும் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்லையும் மல்டிபிள் பண்ணிடுறோம். அவ்வளோதான், அதான் இங்கே மேலே கொடுத்துருப்பாங்க. சின்ஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்டு ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் of the respective formula with suitable integers on reactant side as below. Here the product Fe2SO4 thrice contains 2 moles of ion. So the coefficient 1 electron and 5 electron are multiplied by the number 2. அப்போ அதில் 2 moles இருக்கிறதுனால இந்த லாஸ் ஆஃப் எலக்ட்ரானுக்கும் கெயின் ஆஃப் எலக்ட்ரானுக்கும் உள்ள கோஎஃபிஷியன்ட் காமன் நம்பர் என்ன அப்படின்னா 2. அப்போ 1 × 2 = 2 தான். அதே மாதிரி இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் பாருங்கள், சாரி அந்த இதோட மல்டிபிள் பண்ணிடுறோம். 5 × 2 வந்து பார்த்தீங்கன்னா 10. இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுறோம். ஓகேவா, இங்கே இந்த 10 வந்து Feக்கு போயிடும், இந்த 2 வந்து Km1O4க்கு போயிடும். அப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷனில் Feக்கு முன்னாடி 10 2 Km1O4 இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணாமல் வச்சுக்கிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டெப் 3ல் ஓகே, ஸ்டெப் 2 பார்த்தாச்சு. ஸ்டெப் 3ல் பாருங்கள், now based on the reactant side balance the products oxidized and reduced, the above equation becomes ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 10 FeSO4 2 Km1O4 H2SO4 போட்டோம். அதே மாதிரி இங்கே 10 இருக்கிறதுனால இந்த FeSO4 மட்டும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி சும்மா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும், ஒரே ஒரு Fe2 மட்டும் தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த 10 இங்கே இருக்கிறதுனால இதை மட்டும் இங்கே பேலன்ஸ் பண்ணுறோம். இங்கே 5 போட்டால் அது என்ன மாறிடும், 10ஆக மாறிடும். 5 × 2 = 10 Fe2SO4. அதே மாதிரி Km1O4 பாருங்கள், இங்கே 2 மேங்கனீஸ் இருக்குது, அதனால் இங்கே நம்ம என்ன பண்ணிடுறோம், இங்கே வந்து 2 Mn2SO4 போட்டுடுறோம். 2 போட்டால் இது ரெண்டும் கரெக்டாக பேலன்ஸ் ஆகிரும். இது ஸ்டெப் 3ல். இப்போ என்னென்னலாம் பேலன்ஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா, H2SO4 பேலன்ஸ் ஆகாமல் இருக்குது, K2SO4 இருக்குல்ல அது பேலன்ஸ் ஆகாமல் இருக்குது, H2O பேலன்ஸ் ஆகாமல் இருக்குது. அதை நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம் ஸ்டெப் 4ல். ஸ்டெப் 4 பாருங்கள், பேலன்ஸ் அதர் எலமெண்ட்ஸ் எக்ஸப்ட் H and O, அதாவது ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் atoms. In this case we have 2 balanced potassium and sulfur atoms, but K is the balanced automatically. ஓகேவா. இப்போ இங்கே பாருங்கள், ரியாக்டன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 10 சல்ஃபர் இருக்குது, 10 சல்ஃபர் ஆட்டம் இருக்குது. அதாவது 10 FeSO4ல் இந்த ஒரு சல்ஃபர் வந்து 10 இருக்குது. ப்ராடக்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 18 சல்ஃபர் இருக்குது. எத்தனை சல்ஃபர் இருக்குது, 18. எப்படி சார், இங்கே பாருங்கள், ஓகேவா, 4 × 3 12. ஓகேவா, அப்போ 12னா அப்புறம் இங்கே பாருங்கள் 2 × 4 ஓகேவா 8. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 ஓகேவா, இங்கே ஒரு 4. இப்போ என்ன வரும் நம்மளுக்கு, கண்டிப்பாக 18 சல்ஃபர் வந்துருச்சு. ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 இருக்குது, இதில் ஒரு 2 இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சல்ஃபர் இருக்குது. அப்போ 18 சல்ஃபர் இருக்குது. இதில் Fe2SO4 த்ரைஸ் இருக்குல்ல, அதில் வந்து 15 சல்ஃபர் இருக்குது. அதே மாதிரி Mn2SO4 இருக்குல்ல, அதில் வந்து 2 சல்ஃபர் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா K2SO4 இருக்குல்ல, இங்கே ஒரு சல்ஃபர் இருக்குது. therefore the difference 8 சல்ஃபர், 8 தான் டிஃப்ரெண்டாக இருக்குது. இங்கே 10 இருக்குது, இங்கே 18 இருக்குது. அப்போ
in reactant side has to be balanced by the multiple by H2SO4 by 8. This equation now becomes வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம் 8 போட்டுறோம் அந்த இடத்துல. இப்போ 8 போட்டோம்னா அது கரெக்டாக பேலன்ஸ் ஆயிரும். அப்போ 10 இங்கே 2 போட்டோம், இங்கே 8 போட்டோம், இங்கே 5 போட்டுறோம், இங்கே 2 போட்டுருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ண போகிறோம். இதில் ஸ்டெப் 5ல் இப்போ பாருங்க பேலன்சிங் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். ரியாக்டன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 16 ஹைட்ரஜன் இருக்கு. ரியாக்டன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கு, 16 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ 8 H2SO4 ஓகேவா 8. அப்போ 2H இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 16 இருக்கு. ப்ராடக்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, 2 இருக்கு. அப்போ 2 ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும் தான் இருக்கு. தேர்ஃபோர் மல்டிபிள் பை H2 வந்து பார்த்தீங்கன்னா H2 மாலிகுல் இந்த ப்ராடக்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் 8ஆல் மல்டிபிள் பண்ணிடுறோம். இங்கே பாருங்க இங்கே 2 தான் ஹைட்ரஜன் இருக்கு, இங்கே 16 இருக்கு. 8 × 2 = 16 இருக்கு. எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறோம்? இங்கே 8 போட்டுறோம், அவ்வளோதான். இந்த இடத்துல 8 போட்டுறோம், அவ்வளோதான். இங்கே போடுறோம். Therefore multiple by H2O molecule in the product side 8. For 10 FeSO4 plus 2 KM1O4 plus 8 H2SO4 5 FeTSO4 thrice 2 M1SO4 plus KTSO4 plus 8 H2O. Okay, the oxygen atom is automatically balanced. This is the balanced equation. இதான் நம்ம வந்து பார்த்தோம், பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனாக பார்த்துருக்கோம். இதான் கரெக்டாக பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். இங்கே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்குது Fe, இங்கே 10 Fe இருக்குது. K1 பாருங்க அதே மாதிரி தான், இங்கேயும் கரெக்டாக பேலன்ஸ் ஆகிருக்கு. இப்போ 18 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 18 ஹைட்ரஜன் இருக்குது. ஓகேவா 8 × 2 = 16. ஆக்சிஜன் அதே மாதிரி கரெக்டாக பேலன்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இது ஒரு பார்ட்டு. இதை பேஸ் பண்ணி புக்கில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த எக்ஸாம்பிளை சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதை கொஞ்சம் பார்த்துக்கிங்க. டவுட் இருந்தால் கேளுங்க, நிறையா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த 5 ஸ்டெப்பையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அயன் எலக்ட்ரான் மெத்தட். இது ரொம்ப சிம்பிள் தான், அயன் எலக்ட்ரான் மெத்தட். திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் அயானிக் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஒன்றும் இல்லை, அந்த ரியாக்ஷன் பேலன்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அயானிக் மெத்தடில் எழுதிக்க போகிறோம். அவ்வளோதான் ஸ்டெப் 1. யூஸிங் ஆக்சிடேஷன் நம்பர் கான்செப்ட் find out the reactants which undergo oxidation and reduction. எது ஆக்சிடேஷன் ஆகுது, எது ரிடக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ரைட் 2 செப்பரேட் half equation for oxidation and reduction. அந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை நம்ம செப்பரேட் பண்ணிக்க போகிறோம். ஆக்சிடேஷன் ஒரு ஹாஃபாகவும் ரிடக்ஷன் ஒரு ஹாஃபாகவும் பிரிக்க போகிறோம். லெட் அஸ் கன்சிடர் the same example which we have already discussed in the oxidation number method. அதே மாதிரி தான் இங்கே பாருங்க, K1O4 FeSO4 H2SO4 M1SO4 FeTSO4 thrice KTSO4 plus H2O. The ionic form of this equation is, ஓகே அயானிக் ஃபார்மில் எழுதிக்கிறோம். M1SO4 பாருங்க, M1O4 வந்து பார்த்தீங்கன்னா +7 இருக்குது, Fe வந்து +2 2 எலக்ட்ரானு ப்ளஸ் H, அந்த H2SO4 உள்ள H எழுதிக்கிட்டோம். அதே மாதிரி மேங்கனீஸ் சல்ஃபேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா M1 + Fe3 + H2O. அதே மாதிரி தான் இங்கே 7லேருந்து 2 மாறுது, இங்கே 2லேருந்து 3 மாறுது, அவ்வளோதான். இது பாருங்க, அப்படியே MnO4 அப்படி எழுதிக்கிட்டோம். FeSO4ல் உள்ள Fe2+ மட்டும் எழுதிக்கிட்டோம். H2SO4ல் உள்ள H+ மட்டும் எழுதிக்கிட்டோம். M1SO4ல் உள்ள M12+ மட்டும் எழுதிக்கிட்டோம். Fe2SO4 thriceல உள்ள Fe3+ மட்டும் எழுதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் H2O எழுதிக்கிட்டோம். ஓகே, இப்போ 2 half ரியாக்ஷனாக பிரிச்சிடுறோம். 2 half ரியாக்ஷன்னா இது ஒரு ஹாஃப். ஓகேவா, இது Fe2+, ஓகேவா, கிவ்ஸ் என்ன மாறுது Fe3+ மாறுது. Fe2+ Fe3+ மாறுது. அந்த ஆக்சிடேஷன் போட்டிருக்கோம்ல, Fe2+ வந்து Fe3+ மாறுது இல்லை, அந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷனையும் Mn+1 வந்து Mn+2 மாறுது இல்லை, இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷனையும் 2 half எழுதிடுறோம். Fe2+ Fe3+ மாறுது, ஒரு எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணுது. அதே மாதிரி M1O4 மைனஸ் இருக்குல்ல, அது 5 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு M1 மாறுது, அது ரெண்டு half எழுதிக்கிட்டோம். Balance the atoms and charges on both sides of the half reaction. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சார்ஜ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் பேலன்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் எதை பேலன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஈக்குவேஷன் 1ல் பாருங்கள் நோ சேஞ்சஸ், Fe2+ இருக்குது, Fe3+ மாறி இருக்குது, ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான்ஸ். ஆனால் அந்த ஈக்குவேஷன் 2ல் பாருங்கள், ஓகேவா, M1O4 இருக்குது, ஓகேவா, இங்கே பாருங்கள், ஓகேவா, M1O4 இருக்குது, +5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, M12+ இருக்குது.
அப்போ இங்கே 4 ஆக்சிஜன் இருக்கு. அந்த 4 ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 2 4 oxygen on the reactant side, therefore the add 4H2O on the product side to balance the H, add 8H plus ion in the reactant side. அப்போ இங்கே பாருங்க MnO4 இருக்கு plus 5 electrons. ஓகே, எதனால 5 எலக்ட்ரான் போடுறோம் அப்படின்னா 4H2O போடுறோம். இப்போ எத்தனை ஹைட்ரஜன் இருக்கும்? ஓகேவா, 8 ஹைட்ரஜன் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், 8 ஹைட்ரஜன் போட்டுக்கிறோம். ஓகே, 4 ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் இதுதான் போடுறோம். இதை போட்டதுக்கப்புறம் இது பேலன்ஸ் ஆயிரும். 4 ஹைட்ரஜன் வந்து 4 ஆக்சிஜன் வந்து பேலன்ஸ் ஆயிரும். ஆனால் ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா 8 இருக்கு. அதனால இங்கே என்ன பண்ணிடுறோம், 8H plus போட்டுடுறோம். அப்போ ஈக்குவேட் போத் ஹாஃப் ரியாக்ஷன் H, that is the number of electrons lost is equal to number of electrons gained. Addition of two half reactions gives the balance equation represented by the equation 6. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த ஈக்குவேஷனையும் ஓகேவா இந்த ஈக்குவேஷனையும் பேலன்ஸ் பண்ணுறோம். இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இங்கே 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். இப்போ பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கிடச்சிடும் 5Fe2 + 5Fe3 + 5 electrons. கீழே அந்த ஈக்குவேஷன் எழுதிக்க வேண்டியதுதான். MnO4 - plus 5 electrons plus 8H plus MnO2 plus 4H2O. இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாம். இது கேன்சல் பண்ணது 5 எலக்ட்ரான்ஸுக்கும் 5 எலக்ட்ரான்ஸுக்கும் கேன்சல் ஆயிரும். அதான் நான் ஒன்றாவது ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிபிள் பண்ணிடுறோம். பண்ணியாச்சு. இந்த 5 எலக்ட்ரான் 5 எலக்ட்ரான் நம்ம என்ன பண்ணிடுறோம், கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ இது அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். Fe2 plus ஃபஸ்ட்டு, அப்புறம் MnO4 minus, அப்புறம் 8H plus ரியாக்டன்ட் சைடு gives 5Fe3 plus Mn2 plus H2O 4H2O. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 8 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 8 ஹைட்ரஜன் இருக்குது. MnO4 பாருங்கள், இங்கே Mn இருக்குது, ஒரு Mn இருக்குது. ஆக்சிஜன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 4 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 4 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடை யூஸ் பண்ணுறதை விட அயன் எலக்ட்ரான் மெத்தடை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெசன் இதோட உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இதில் உள்ள ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட நான் என்ன பண்ணுறேன், ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரையும் இதில் உள்ள மேக்ஸிமம் ஒரு 8வது ஸ்லைடுக்கு அப்புறம் 9, 10, 11, 12, 13, 14 சரி 13 இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். நான் இதை சைடு போட்ட மெத்தடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று இன்டர் ரிலேட்டிவாக தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் முடிஞ்ச வரையும் நோட்டு பேனா கையில் க்ளோஸாக வச்சுக்கோங்க, பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்போ வீடியோ பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், எழுதி பாருங்கள். ஸோ இதில் டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ வெரி மச்.